ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பதிவுனா, பரணி தீபம் நம்ம ஏற்றிருந்தோம் சொன்னிருந்தோம்ல, அதை பத்தி தான் நம்ம இந்த வருஷம் நம்ம பார்க்க போறோங்க. இந்த வருஷம் பரணி தீபம் நான் 2வது வருஷமா தான் ஏத்திட்டு வரேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. முதல்ல நான் எப்படி பண்ண வீட்டுலன்றத பத்தி முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பரணி தீபத்தை பத்தியும் நான் இதுல சொல்லலாம் இருக்கேன். கடைசி வரைக்குமே பாருங்க. பரணி தீபம் வர்றது 2ஆம் தேதி, டிசம்பர் 2ஆம் தேதி தான் வந்திருந்தது. மாலை 6:20க்கு மேலதாங்க இந்த பரணி நட்சத்திரம் வந்திருந்துச்சு. அதனால அந்த 6:30க்கு மேலதான் இந்த விளக்கு ஏத்திருந்தோம். நம்ம எல்லாருமே இந்த வருஷம் அப்படிதான் ஏத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷார்ட்ஸ்லயுமே முன்னாடி சொல்லியிருப்பேன். அதுக்கான முன்னேற்பாடுகள் என்னன்னா, நம்ம வீட்டை சுத்தமா படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்த விளக்கு ஏத்துறதுக்கு 5 விளக்கு வச்சும் ஏத்தலாம், இல்ல 5 முக தீபமும் வச்சு ஏத்தலாங்க. நான் 5 முக தீபம் எங்க வீட்டுல இருக்கிறதால நான் அதை வச்சுதான் ஏத்தினேன். இதுக்கு தாம்பாளம் தட்டு இருக்கு இல்லையா, அது நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதுல எண்ணெய் திரி போட்டு பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சு நம்ம வச்சுக்கலாம். அந்த நேரம் வரும்போது நம்ம இந்த விளக்கு ஏத்தணும். அதே மாதிரி வெளியில வாசப்படியில ஏத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள் தீபம் ஏத்தணுங்க. வீட்டு உள்ள இருக்கிற தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா இந்த தீபம்லாம் ஏத்தி தீபார்த்தனை காட்டியிருந்தேங்க. இந்த பரணி தீபத்தை பத்தியும் நம்ம பார்த்துடலாம். பரணி தீபம்னா என்ன? பரணி தீபன்றது பஞ்சபூதங்களையும் ஆட்கொள்ற, இயற்கை சக்தியை ஆட்கொள்ள வைக்கிற சிவபெருமானுடைய சமநிலை இதுல நிலை நிறுத்தி வைக்கப்படுதுங்க. அது என்னன்னா நமக்கு தெரியும் இல்லையா, பஞ்சபூதம் என்னன்னா நீர், நிலம், ஆகாயம், அக்னி, வாயு. இது எல்லாத்தையுமே சிவபெருமான் எப்படி அடக்கி ஆட்கொள்றாரோ அதை போற்றும் விதமா தான் இந்த விளக்குகள் ஏற்றப்படுதுங்க. தெய்வ சக்தியாலையும் நம்மள சமநிலைப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த விளக்கு ஏற்றப்படுது. அதே மாதிரி இந்த பஞ்ச தீபம் ஏற்றதால இன்னொரு விஷயம் இருக்கு. இது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த பஞ்ச தீபம் ஏற்றதால யம பயத்தையும் ஒளி மற்றும் நல்ல சக்தியை வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்காகவும் ஆன்மீகத்துல பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த ஏற்றப்படுது. அதே மாதிரி நம்மளுக்கு யம இது நமக்கு அந்த பயத்தை இருக்கிற அந்த எண்ணமானது மனசுலயும் அந்த பயமும் எதுவுமே நம்மள அண்டாத அளவுக்கு நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா தான் இந்த தீபம் ஏற்றப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. நம் முன்னோர்களும் நம்மளும் முன்னாடி நமக்கு தெரியாம ஒரு சில பாவங்கள் எல்லாம் செஞ்சிருப்போம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தீபம் ஏற்றுவதால எல்லாமே கம்மியாகுது அப்படின்னு சொல்லப்படுது. குறைந்த பழத்தை கொடுக்கறதாக இந்த விளக்கு ஏற்றதால கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது கரெக்டா உண்மையா பொய்யான்றதை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி பரணி தீபம் அண்ணாமலையார் கோயில்ல பாத்தீங்கன்னா, அண்ணாமலையார், உண்ணாமலையார் அந்த கோயில்ல நம்ம எப்படி ஏத்துவாங்கன்னா, அன்னைக்கு மறுநாள் கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லையா, எப்பவுமே பௌர்ணமியில வர்ற கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அன்னைக்குதான் இது எப்பவுமே ஏத்துவாங்களாம். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 4வது நாள் தான் இந்த பௌர்ணமி வர்றதால இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை வச்சு மட்டும்தான் இந்த விளக்கு ஏற்றப்பட்டு வருதா. அதனால கார்த்திகை நட்சத்திரம் எப்ப வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வர்றதால பரணி தீபம் காலையில 4 மணிக்கு ஏற்றிட்டு அதை அப்படியே தொடர்ந்த விதமா தான் மாலை பொழுதுல 6 மணிக்கு மகா ஜோதி தீபமான அண்ணாமலையார், உண்ணாமலையார் அந்த கோயில்ல ஏற்றப்படுதுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல ஏற்றப்படுது. அதே மாதிரி இந்த மகா ஜோதி 6 மணிக்கு ஏத்துவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளிப்பாராம். அந்த அர்த்தநாதீஸ்வரரா காட்சி அளித்ததுக்கு அப்புறமா அவரை தரிசிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த மகா ஜோதியான மகா தீபம் அண்ணாமலையார் கோயில்ல திருவண்ணாமலையில ஏற்றப்பட்டு வருதுங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே
ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் நிறைய விரதங்களும் வழிமுறைகளும் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாங்க என்னென்ன பண்ணோன்றத பத்தியும் நீங்க பார்க்கணும்னா அடுத்த வீடியோவும் கண்டிப்பா பாருங்க. இதுல நம்ம வந்து பரணி தீபம் எப்படி ஏற்றணும், பரணி தீபத்தினுடைய முக்கியத்துவம் பத்தினா இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வீடியோல வந்து கார்த்திகை தீபம் நம்ம எப்ப ஏற்றிருக்கோம், எப்படி அதனுடைய மகிமைகள் என்னன்றதை பத்தியும் பார்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங்க மாலையில வந்து இந்த விளக்கெல்லாம் வாங்கி வந்துட்டாங்க. அதையும் வந்து நைட் எல்லாம் தண்ணியில ஊற வச்சுட்டு நம்ம காலையில கார்த்திகை தீபத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. சரிங்க, இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.